ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். நான் எப்போதுமே காய்கறி இந்த மாதிரி தான் ஒரு பவுலில் தண்ணியும் ஒரு பவுலில் குப்பையும் போடுற மாதிரி வைப்பேன். அப்போ வீட்டில் வந்து அழுக்காகாமல் இருக்கும். ஸோ மீன் குழம்பு பண்ணதுக்கு மீனெல்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் வந்து மீன் எப்படி கழுவுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த ஃப்ரைக்கு வச்ச மசாலா வந்து மீன் தடவி ஊற வச்சுட்டேன். திரும்ப வெங்காயம் வந்து நல்லா வதக்கி தக்காளியும் வதக்கலாம். நான் தக்காளி பேஸ்ட் வச்சுருந்ததுனால தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துட்டேன். அது கூட புளி, இஞ்சி பேஸ்ட்டு, மசாலாஸ் எல்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிட்டு நல்லா அது கூட ஜார் கூட தண்ணி ஊற்றி அதையும் பண்ணிடுறேன். திரும்ப வந்து மீன் குழம்பு மசாலா வச்சுருக்கேன். நம்ம பாக்கி மசாலாலாம் போட்டாலுமே மீன் குழம்பு மசாலா போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வச்ச மீனையும் மாங்காவையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.